ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு ஜென்சி எக்ஸ்ப்ளோர் மோட்டோ விலாக்ஸ். இன்றைக்கி நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கேடிஎம் டியூக் 250யோட இஎம்ஐ டீட்டெயில்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஆக்சுவலி நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி நான் இந்த வீடியோ எடுக்கிற டைமிங் வந்து பார்த்திங்கன்னா, ஸோ கரெக்டாக இங்கே டைமிங் போட்டிருக்கு பாருங்கள். கரெக்டாக 11:30 கிட்டத்தட்ட 12 o'clock ஆக போகுது. இன்றைக்கி நம்ம வந்து ஓகே, நீங்கள் வந்து கேட்டிங்க, அதனால் பண்ணித்தான் ஆகணும். கொஞ்சம் எஃபர்ட்ஸ் போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஹார்ட் ஒர்க்கும் கன்சிஸ்டண்ட்டாகவும் இருந்தால் கன்ஃபார்ம் ஒரு நாள் மேலே வரலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேடிஎம் டியூக் 250யோட இஎம்ஐ டீல்ஸ் பார்க்கலாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலி இந்த வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க, ப்ரோ எனக்கு இஎம்ஐ டீட்டெயில்ஸ் போடுங்க ப்ரோ, இஎம்ஐ டீட்டெயில்ஸ் போடுங்க ப்ரோ அப்படின்னு. எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 கமெண்ட் கிட்ட வந்துச்சு. அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த வீடியோ உங்கள் கமெண்ட்டுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். நீங்கள் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் டியூக் 250 இஎம்ஐயில் வாங்க போகிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதே மாதிரி வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நான் இந்த வீடியோவில் வந்து ஒரு சென்டர் பார்ட்டில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு நியூஸ் சொல்ல போகிறேன். அது வந்து நிறைய ஷோரூமில் வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க இஎம்ஐயில் எடுக்கையில். அதை வந்து கன்ஃபார்ம் மறக்காமல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன். அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஸ்கேம் மாதிரி தாங்க. இதில் வந்து என்னென்னா, நான் பைக் எடுக்கையில் நான் ஹெச்டிஎஃப்சி பேங்க் மூலிமா இஎம்ஐ போட்டு எடுத்தேன். எனக்கு வந்து 16% இன்ட்ரெஸ்ட் போட்டாங்க. இப்போ வந்து நான் இது வந்து 3 பார்ட்டாக பிரிச்சுருக்கேன். 3 பார்ட்டானா எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு பார்ட் ஆஃப் இஎம்ஐயோ, ரெண்டாவது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இஎம்ஐயோ, மூணாவது வந்து ஒரு பார்ட் ஆஃப் இஎம்ஐயோ. ஒவ்வொருத்தையும் ஒரு அமௌண்ட் கட்டுவாங்க. எல்லோரும் ஒரே அமௌண்ட் கட்ட போகிறதில்ல. ஸோ அதனால் அவங்க எல்லாத்துக்கும் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பைக்கோட டோட்டல் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,54,000 வருது. இதில் வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ரோ என்கிட்ட 54,000 தான் ப்ரோ என்னால் கட்ட முடியும், 2,00,000 இஎம்ஐ போட்டுக்கிறேன் அப்படின்னு இருப்பாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த ஸ்கீமு. இந்த ஸ்கீமில் வந்து பார்த்திங்கன்னா 36 மாதம், 24 மாதம், 18 மாதம், 12 மாதம் அப்படி 4ஆக பிரிச்சிருக்கேன். நீங்கள் வந்து 36 மந்த்ஸ் அப்படின்னு போகையில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா 53,000 வரும். அதனோட இஎம்ஐ வந்து பார்த்திங்கன்னா 7,031 வரும். இதுக்கு நீங்கள் டோட்டல் அமௌண்ட், அதாவது நீங்கள் 36 மாதமும் 7,031 அப்படி சுற்றி கட்டிகிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா 2,53,131 கட்டுவீங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வட்டி மட்டும் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா 35,023 கட்டுவீங்க. ஏன் இந்த 23 கூட நீங்கள் கணக்கு சேர்த்தணும் அப்படின்னு இங்கே நிறைய பேர் கொஸ்டின் கேட்பீங்க. ஆக்சுவலி பேங்க்காரவங்ககிட்ட வந்து ₹1 கூட விட மாட்டான். நீங்கள் ஃபுல்லாக வந்து செட்டில்மெண்ட் பண்ணால் தான் உங்கள் கையிலே வந்து ஆர்சி வந்து உங்கள் நேமில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இஎம்ஐ மந்த்லி எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா 24 மந்த்ஸ் போடையில் 9,793 வந்து கட்டுவீங்க. அதுக்கப்புறம் இதோட டோட்டல் காஸ்ட்டு நீங்கள் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா, அதாவது 2,00,000 லோன் வாங்கினீங்க அப்படின்னா நீங்கள் மாதம் 9,000 கட்டினீங்கன்னா நீங்கள் 35,000 சேர்த்து 2,35,023 கட்டுவீங்க. இதே வந்து 18 மாதம், ப்ரோ எனக்கு கொஞ்சம் நான் ஒர்க்லாம் போகிறேன் ப்ரோ, ஸோ அதனால் நான் ஒரு 18 மந்த்ஸ்லேயே கட்டிப்பேன் அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் 26,283 இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுவீங்க. அதாவது இந்த இன்ட்ரெஸ்ட் மட்டும் தனியாலாம் கட்ட மாட்டீங்க. அது வந்து எப்படின்னா, இந்த 12,000 கூடயே இந்த இன்ட்ரெஸ்ட்டும் மாதம் உங்களுக்கு ஆட் ஆகிட்டு இருக்கும். இப்போது 2,000, 1,000 அப்படி ஆட் ஆகிட்டே இருக்கும். அப்போ வந்து நீங்கள் 12,571 கட்டி முடிப்பீங்க. அதாவது 18 மாதத்துக்கு 12,571 கட்டி முடிக்கையில் நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கட்டியிருப்பீங்க அப்படின்னா 2,26,253 கட்டியிருப்பீங்க. அடுத்து 12 மாதம் பிளானு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் மட்டும் 17,754 வரும். இதில் வந்து நீங்கள் மாதம் எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னா 18,146 கட்டணும். இதோட டோட்டல் அமௌண்ட் கட்டி முடிக்கையில் 2,00,000 வந்து 17,000 வட்டியும் 754 17,754 வட்டி போட்டு சேர்த்து கட்டுவீங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்னது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 54,000 டவுன் பேமெண்ட் கட்டி 2 lakhs லோன் அமௌண்ட் போடுறவங்களுக்கு மட்டும்தான். முடிஞ்ச வரைக்கும் வந்து ஒரு 36 மந்த்ஸ் 24 மந்த்ஸ் அப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப இஎம்ஐ போட்டு டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அது இப்போது ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக தான் தெரியும். பட் போக போக நீங்கள் வந்து 18 மாதமும் உங்கள் கையில் நான் 12,000 இருக்குமா அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் யோசித்து அது என்ன அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க. சரி ஓகே, அடுத்த ஸ்கீமுக்குள்ளே போகலாம். நான் இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரோ என்கிட்ட 1 lakh வந்து டவுன் பேமெண்ட் இருக்குது ப்ரோ, எனக்கு லோன் அமௌண்ட் வந்து ஒரு 1.5 lakhs மட்டும் லோன் அமௌண்ட் இருந்தால் போதும் அப்படின்னு சில பேர் இருப்பாங்க.
அவங்களுக்காக இந்த ஸ்கீமு. ஃபஸ்ட்டு வந்து 36 மாதம். நான் ஏன் இது ரிவர்ஸில் எடுத்துக்கிறேன்னா, மேக்ஸிமம் வந்து ஹையாக இருக்கிறத சூஸ் பண்ணுவாங்க. ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 36 மந்த்ஸ் தான் மேக்ஸிமம் பைக் எடுப்பாங்க. இப்போ இதில் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா 40,911 இன்ட்ரெஸ்ட் மட்டும் கட்டுவீங்க. இதனோட இஎம்ஐ வந்து ஸ்கீம் வந்து பார்த்தீங்கன்னா 5,414 மாதம் 5,414 கட்டுவீங்க. அதுக்கப்புறம் இது மொத்தமாக நான் 36 மாதத்துக்கும் 5,414 கட்டுவீங்க அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ ஆகும் அப்படின்னா வந்து இந்த 1 லேக்கோட ஸ்கீமு. அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 24 மந்த்ஸுக்கு உங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 26,968 வட்டி மட்டும் இருக்கும். இதுவே வந்து நீங்கள் இஎம்ஐ வந்து எவ்வளோ கட்டுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7,540 இஎம்ஐ மட்டும் கட்டுவீங்க. நீங்கள் இந்த 24 மாதத்துக்கும் 7,540 அப்படி கட்டி முடிக்கும்போது நீங்கள் டோட்டலாக பேங்குக்கு எவ்வளோ கட்டி முடிச்சிருப்பீங்க அப்படின்னா 1,80,968 கட்டி முடிச்சிருப்பீங்க. அதாவது 24 மாதத்துக்கு நீங்கள் 7,540 அப்படி கட்டினீங்கன்னா. இதே வந்து எனக்கு 24 மாதம் வேணாம் ப்ரோ, எனக்கு ஒரு 18 மந்த்ஸ் இருந்தால் போதும் அப்படின்னு சில பேர் இருப்பீங்க. அவங்க வந்து எப்படின்னா நீங்கள் கொஞ்சம் சின்னது பண்ணிக்கலாம், உங்களுக்கு மேலே வரைக்கும் தெரியும். இப்போ எனக்கு ஒரு 18 மந்த்ஸ் இருந்தால் போதும் ப்ரோ அப்படிங்கிறவங்க உங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 20,238 வட்டி மட்டும் கட்டுவீங்க. அதுக்கு அடுத்தது 9,680 வந்து நீங்கள் மாதம் இஎம்ஐ பே பண்ணுவீங்க. மாதம் 9,700 கிட்ட பே பண்ணுவீங்க. அதுக்கு அடுத்தது நீங்கள் இதை ஃபுல்லாக 18 மந்த்ஸும் நீங்கள் 9,680 rupees பே பண்ணிங்கன்னா நீங்கள் டோட்டலாக பேங்கை கட்டி முடிக்கிறது எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 1,74,238 இருக்கும். உங்களுக்கு இந்த ஸ்கீம் தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கடுத்தது 12 மந்த்ஸ். இது 12 மந்த்ஸ் தான் இதுக்குள்ளேயே வந்து ஷார்ட்ஸ்டான் ஸ்கீம். இதை விட கம்மியாக எந்த ஒரு ஷோரூம்லேயும் தர மாட்டாங்க. இப்போது இதோட இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 13,671 டோட்டலாக இந்த 12 மாதத்துக்கும் நீங்கள் வந்து 13,973 மாதம் பே பண்ணிங்க அப்படின்னா 13,677 வட்டியோடு சேர்த்து பேங்குக்கு வந்து டோட்டலாக எவ்வளோ கட்டுவீங்க லாஸ்ட்டில் அப்படின்னா 1,67,671 நீங்கள் வந்து வட்டியோடு சேர்த்து அசலும் கட்டுவீங்க. அதே மாதிரி நான் இந்த வீடியோவில் வந்து மிடில் வந்து நான் ஒரு இது சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலி வந்து நீங்கள் மொத்தம் நான் இப்போ 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் இப்போ சொல்கிறேன், இன்னொரு விஷயம் வீடியோவோட எண்டிங்கில் சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் லோன் அமௌண்ட் போடுறீங்க அப்படின்னா ப்ரோ நான் இப்போது என்கிட்ட 1.54L ஆக்சுவலி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு விஷயம் வந்து நான் இப்போ வீடியோட மிடில் சொல்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலி நான் இப்போ 2 விஷயம் சொல்ல போகிறேன். ஒரு விஷயம் வந்து இப்போ சொல்ல போகிறேன், இன்னொரு விஷயம் வந்து வீடியோட எண்டிங்கில் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் லோன் பற்றி சொல்ல போகிறேன். ஆக்சுவலி வந்து இப்போ ப்ரோ என்கிட்ட வந்து 1.54 lakh சரி 1.54,000 இருக்குது. நான் லோன் அமௌண்ட் மட்டும் 1 lakh போட்டுக்கிறோம். இப்போ வந்து இந்த லோன் அமௌண்ட் மட்டும் போட்டால் இதை மட்டும் நான் கட்டினா போதுமா இந்த வட்டியோட சேர்த்தி அப்படின்னு கேட்பீங்க. பட் ஆனால் உங்களுக்கு வந்து நீங்கள் போய் ஷோரூமில் உட்காந்து பேசும்போது அதை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டாங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து அதை பைக்லாம் புக் பண்ணி நான் லோன் இஎம்ஐக்கு வந்து சைன் போடுவீங்கள்ல, அப்போ தான் வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரோ ப்ராசஸிங் ஃபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் 10,000 கட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து என் பைக் வந்து இஎம்ஐயில் தான் எடுத்தேன். எனக்கு வந்து என்னென்னா நான் போய்ட்டு ஒரு 2 to 3 டைம்ஸ் போய்ட்டு நான் பைக் டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருப்பேன். அப்போ வந்து எனக்கு ப்ராசஸிங் ஃபீ வந்து 10,000 இருக்குது அப்படின்னு என்கிட்ட ஒரு டைம் கூட சொன்னதே இல்லை. பட் ஆனால் நான் இன்றைக்கி பைக் புக் பண்ணிவிட்டு நான் இஎம்ஐக்காக நான் என்னோடய சிபில் செக் பண்ணிகிட்டு இருக்கையில் தான் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து இப்போ 1.54 lakhs நான் இப்போ கட்டுறேன் அப்படின்னா அது போக ப்ளஸ் 10,000 வந்து நான் ப்ராசஸிங் ஃபீ அப்படின்னு கட்டணும். அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட ப்ராசஸிங் ஃபீ 10,000 வந்து இதில் ஆட் பண்ணி விட்ருவாங்க. அதே மாதிரி நீங்கள் லோன் போடையில் இது பண்ணுவாங்க, இன்சூரன்ஸ் போடுறேன் அப்படிம்பாங்க. அதை வந்து நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு போட மாட்டாங்க, உங்களோட பைக்குக்கு தான் உங்களோட லோனுக்கு தான் இன்சூரன்ஸ் போடுவாங்க. இப்போ எப்படின்னா இப்போ இன்சூரன்ஸ் வந்து உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சு, சம்திங் நெகட்டிவாக பேச வேணாம், பட் இருந்தாலும் சொல்கிறேன், உங்களுக்கு எதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்ஸோ எதுவுமே தர மாட்டாங்க. அந்த பேங்க் நீங்கள் லோன் போடுற பேங்க் வந்து எப்படி வந்து நம்ம லோன் அமௌண்ட்டை அவங்ககிட்டருந்து ஈஸியாக வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்சூரன்ஸ் போடுறாங்க. இன்சூரன்ஸ் போடுறதும் போடாமல் இருக்கிறது அது உங்களோட ஓன் விஷ். நான் இப்படி ஒன்று இருக்குது, மேபி ஒரு சிலர்லாம் வந்து உங்கள்கிட்ட சொல்லவே மாட்டாங்க, உங்களோட லோன் அமௌண்ட் ஏற்றி விட்ருவாங்க. ஸோ அதனால் நான் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். இதை நீங்கள் பார்த்து அங்கே போய்ட்டு தெளிவாக கேட்டுக்கோங்க. சரி, ஓகே. இப்போ வந்து லாஸ்ட்டு டவுன் பேமெண்ட் மெத்தட் போகலாம். இப்போ வந்து என்கிட்ட 1.54,000 இருக்குது ப்ரோ. இப்போ வந்து எனக்கு லோன் அமௌண்ட் வந்து 1 lakh மட்டும் லோன் அமௌண்ட் போட்டால் போதும். இப்போ வந்து நான்
என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா 36 மந்த்ஸ் நீங்கள் போகையில் உங்களுக்கு வட்டி மட்டும் பார்த்தீங்கன்னா 26,565 ரூபா வட்டி மட்டும் வரும். நீங்கள் இஎம்ஐ எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னா 3,516 ரூபா மாதம் இஎம்ஐ பே பண்ணுவீங்க. அப்போ வந்து 36 மாதம் நீங்கள் 3,516 ரூபா பே பண்ணும்போது நீங்கள் டோட்டல் அமௌண்ட் வந்து எவ்வளோ பே பண்ணுவீங்கன்னா இந்த 26,565 ரூபா சேர்த்து 1,26,565 ரூபா பே பண்ணுவீங்க பேங்க்கு. அதுக்கப்புறம் நீங்கள் இதுவே வந்து எனக்கு 36 மாதம் வேணாம் ப்ரோ, 24 மந்த்ஸ் அதாவது டூ இயர்ஸ் இருந்தால் போதும் அப்படிங்கிறீங்க. நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணுவீங்க அப்படின்னா மாதம் 4,896 ரூபா பே பண்ணுவீங்க. உங்களோட வட்டி மட்டும் எவ்வளோ வரும் அப்படின்னா 17,511 ரூபா வரும். இந்த 24 மாதத்துக்கு இந்த காசை நீங்கள் பே பண்ணிகிட்டே இருக்கும்போது பேங்குக்கு வந்து இந்த 17,511 ரூபா சேர்த்து 1,17,511 ரூபா வந்து பேங்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட்டோடு போகும். இதே வந்து ப்ரோ எனக்கு 1 லேக் தான் டவுன் பேமெண்ட்டு, அதே மாதிரியே எனக்கு மந்த்ஸும் வந்து கொஞ்சம் ஷார்ட்டாகவே இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க நீங்கள் இந்த பிளானை சூஸ் பண்ணிக்கலாம். இந்த பிளானில் வந்து பார்த்தீங்கன்னா 18 மந்த்ஸ் பிளானு. இதில் வந்து உங்களுக்கு மாதம் வந்து எவ்வளோ கட்டுவீங்கன்னா 6,286 ரூபா கட்டுவீங்க. இதில் வந்து நீங்கள் மொத்தமாக 18 மந்த்ஸுக்கு கட்டி முடிக்கும்போது பேங்குக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க அப்படின்னா 13,142 ரூபா பேங்குக்கு இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. இப்போ டோட்டலாக வந்து இந்த 13,142 ரூபாய் சேர்த்து 1,13,142 ரூபா கட்டியிருப்பீங்க. அப்புறம் இதுதான் வந்து இருக்கல்லே வந்து ஷார்ட்டஸ்ட்டு பிளான் இதுதான். நீங்கள் 12 மாதம் ஸ்கீமுக்கு போனீங்க அப்படின்னா மாதம் எவ்வளோ கட்டுவீங்கன்னா 9,073 ரூபா கட்டுவீங்க மாதம். இது மாதிரி இஎம்ஐ டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8,877 ரூபா. 12 மாதத்துக்கு நீங்கள் 9,000 கட்டும்போது பேங்குக்கு வந்து 8,877 ரூபா வந்து இன்ட்ரெஸ்ட் கட்டியிருப்பீங்க. இப்போ டோட்டலாக 1 லட்ச ரூபாய்க்கு வந்து 8,877 ரூபா சேர்த்து 1,08,777 ரூபா வந்து நீங்கள் பேங்குக்கு வந்து பே பண்ணியிருப்பீங்க. இதுதான் வந்து இந்த 3 சார்ட்டோட இஎம்ஐ. இது போக வந்து ஆக்சுவலி வந்து அதில் வந்து நான் மேக்ஸிமம் 3 இயர்ஸ் தான் வச்சுருக்கேன். இது போக 4 இயர்ஸ் 46 மந்த்ஸ் 48 மந்த்ஸ் சம்திங் 4 இயர்ஸ் ஒன்று இருக்குது. அந்த பிளான் மேக்ஸிமம் யாரும் போக வேணாம். ஏன்னா அது உங்களுக்கு வந்து இஎம்ஐ பார்த்தீங்கன்னா ஒரு 80,000 90,000 அந்த ரேஞ்சுக்கு வந்துடும். ஸோ அதனால தான் நான் அந்த பிளானை வந்து நான் யாருக்கும் சூஸ் பண்ணல. ஓகே, நான் இப்போ லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னேன்ல, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஷோரூமில் போகும்போது உங்களுக்கு வந்து இஎம்ஐயை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா 16% அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் ரேட் சொல்லவே மாட்டாங்க. 8% தான் இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வந்து நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா, பரவாயில்ல 8%க்கு வந்து ஒரு புது பைக் வாங்கிக்கலான்னு நீங்கள் ஒரு கால்குலேட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு கால்குலேட் பண்ணி இப்போ வந்து நான் லாஸ்ட்டாக ஒரு விஷயம் சொல்கிறேன்னு சொன்னேன்ல, இப்போ அதை நான் இப்போ சொல்ல போகிறேன். ஆக்சுவலி நீங்கள் போயிட்டு பைக்கு இப்போ எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் போயிட்டு இஎம்ஐ டீட்டெயில்ஸ் கேட்கல யாருமே வந்து உங்களுக்கு 16% இஎம்ஐ அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எனக்கு வந்து என்னென்னா 8.5% சம்திங் ஏதோ சொன்னாங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ஆனால் வந்து அண்டர் 9 தான் சொன்னாங்க. நானும் இஎம்ஐ வீட்டில் வந்துட்டு அவங்க ஒரு கொட்டேஷன் எழுதி கொடுத்தாங்க. நான் வீட்டில் வந்துட்டு கால்குலேட் பண்ணி பார்த்தா அவங்க சொன்ன அமௌண்ட்டோட எனக்கு வந்து ஒரு 1,000 ரூபா வந்து கம்மியாக இருந்துச்சு. என்னடா இது இவ்வளோ கம்மியாக இருக்குது, 1,000 ரூபா இருக்குது. இப்போ வந்து எனக்கு வந்து ஒரு 6,000 கொட்டேஷன் கொடுக்குறாங்கன்னா நான் வீட்டில் வந்து கணக்கு போட்டு பார்க்கல எனக்கு 5,200 5,300 அவ்வளோதான் வந்துச்சு. ஒரு 700 2,000 ருபீஸ் வந்து கம்மியாகவே தான் இருந்துச்சு. ஏன் அவங்க 6,000 கொடுக்குறாங்க அப்படின்னு நான் அடுத்த நாள் போயிட்டு நான் மறுபடியும் கொஸ்டின் பண்ணேன். பட் ஆனால் அவங்க இருந்துட்டு என்னன்னாங்கன்னா, ப்ரோ அது வந்து மந்த்லி போடையில் தான் உங்களுக்கு 18% வந்து 8% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு போடுவாங்க. ஆனுவலாக கால்குலேட் பண்ணையில் 16% தான் போடுவாங்க அப்படின்னு சம்திங் ஏதோ ரீசன் சொன்னாங்க. அது எனக்கு இன்ன வரைக்கும் என்னென்னு தெரில. பட் அதே மாதிரி நீங்கள் அதை எடுக்கும்போது என்ன ரீசன், அது எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு ஒரு டைமுக்கு 2 டைம் நல்லா யோசிச்சு நல்லா கேட்டுக்கோங்க. ஏன்னா 8%ன்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட 16% இன்ட்ரெஸ்ட் ரேட் போடுவாங்க. அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. சரி, ஓகே, இந்த வீடியோ இவ்வளோ தான், இதோட முடிஞ்சு. நான் இது வந்து இந்த வீடியோ எதுக்காக பண்ணேன்னா, நம்மக்கிட்ட 2-3 பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தீங்க, இஎம்ஐ டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் ப்ரோ, இஎம்ஐ பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பண்ணேன். உங்களுக்கு வந்து இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் லைக் போடுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வேறு என்ன யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வேணும் அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. நான் அடுத்த வீடியோ நல்லா முடிஞ்சால் நான் பண்ணுறேன். ஓகே, நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் போடுற கமெண்ட்டு கன்ஃபார்ம் என்னால் முடிஞ்ச பெஸ்ட்டை கொடுத்து நான் கன்ஃபார்ம் ஒரு வீடியோ மேக் பண்ணுவேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸாக நான் கன்ஃபார்ம் கிளியர் பண்ணுவேன். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஃபேமிலிக்கும் யாராச்சும் டியூக் 250 ஆர் கேடிஎம்மில் ஏதாவது ஒரு மாடல் வாங்க போகிறாங்க அப்படின்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் ஒரு டைம் விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கன்ஃபார்ம் பிடிக்கும். சரி, ஓகே, இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன். எல்லாத்துக்கும் குட் நைட், பாய். I just want to say thanks.